ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி தீபாவளிக்காக. எங்கள் வீட்டில் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி செஞ்சுட்டோம். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பேச போறியா? இது பாருங்கள், பிரியாணி மசாலாவுக்கு தேவையான எல்லாமே இதில் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். இப்போ எண்ணெயில் போட்டு இப்போ ஃப்ரை பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் எண்ணெய் காயுது, குட்டி குட்டி பபிள்ஸ் வருது பார்த்தீங்கன்னா. இது கொஞ்சம் நல்லா காஞ்சி ஒரு ஸ்மெல் வரும், சூப்பரான ஸ்மெல் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். இப்போ நல்லா பாருங்கள், எல்லா இடத்துலையும் குட்டி குட்டி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் எண்ணெய் வந்து பொரியுது. இப்போ எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ சைடில் வந்து நாங்கள் மட்டன் குருமாவும் செய்கிறோம். மட்டன் குருமாவுக்கு மட்டன் போட்டாச்சு, தக்காளி போட்டோம், வெங்காயம் போட்டோம். இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் எங்கள் அம்மா. இது பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வருது இந்த ஆனியன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்ததுன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் இடித்து ஆட் பண்ணிக்கிறோம் இந்த குருமாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மசாலா. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணிவிட்டோம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம தக்காளி போட போகிறோம். இப்போ தக்காளியும் போட்டாச்சு. இப்போ நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இதுவானதும் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜரை பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். போடு. புதினா பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி வந்து இடித்து போட்டிருக்காங்க. புதினா இல்லாமல் நம்மளால் பிரியாணியே செய்ய முடியாது. பிகாஸ் புதினா தான் அந்த ஸ்மெல்லே கொடுக்கும், ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கும். ஸோ இது எல்லாருமே கண்டிப்பாக ஆட் பண்ணிப்பாங்க. இப்போ இது பாருங்கள், அப்படியே சூப்பராக வதங்கியிருக்கு எல்லாமே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் தான் ஆட் பண்ணணும். மட்டன் வந்து எங்கள் மம்மி கழுவி வச்சுட்டாங்க ஆல்ரெடி. இப்போ நம்ம வந்து இந்த பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ மட்டனில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். பிரியாணி மசாலா நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம், ஆச்சி பிரியாணி மசாலா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இல்லை 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல் உப்பு போடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மஞ்சாத்தூள் போட்டு இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். சூப்பராக இருக்குது இந்த ஸ்மெல்லு. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. அப்படியே கறியோட மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படியே பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன்றதுனால நம்ம வந்து குக்கரை மூடி விசில் விட போகிறோம். ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணுவோம். அரிசி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து தண்ணியில் போட்டு ஊற வைக்க போகிறோம். அதில் 4 விசில் வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். சூப்பராக வந்துடும் பிரியாணி. இப்போ வந்து நம்ம தாளிக்கிறோம். எதுக்குன்னா இந்த குருமாவில் போடுறதுக்காக. எப்படி இருக்குது பாருங்க, பார்க்கும்போதே அப்படியே எச்சு ஊறுது. இப்போ இன்னும் இதில் ரைஸ் மட்டும் தான் நாங்கள் ஆட் பண்ணோம். செம்ம ஸ்மெல் வருது. கண்டிப்பாக இந்த மாதிரி பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடுறோம். ரைஸ் போட்டு ஒரு விசில் வச்சா போதும். ஏன்னா இதுவே ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ஊறிச்சு இந்த அரிசி. ஸோ ஒரு விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போயே அந்த அரோமா ஸ்மெல்லு சூப்பராக வருது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வைக்க வேண்டியதான். வச்சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி. இப்போ லைட்டாக எங்கள் அம்மா கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊற்றுறாங்க டேஸ்ட்டுக்காக. தட்டு வைக்க.
கண்ணாடி கொடுக்க